காரணமாக உங்களுடைய முந்தைய மன அழுத்தம், மன பிரஷர்லேருந்து நீங்கள் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடமிருந்து நீங்கள் உங்களது பொறுமையை சோதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரி பல சோதனைகள் உங்களுக்கு எதிராக. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், நமது மீனராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வாரம், அதாவது 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரையிலான, தமிழ் மாதத்தில் சித்திரை மாதம் 6ஆம் தேதியிலிருந்து சித்திரை 12 வரையிலான ஒரு வார கால நமது மீனராசி வாரப்பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ நமது மீனம் டுடே ராசி பலன் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை மறக்காம அழுத்தி விடுங்க. வாங்க இந்த வார நமது மீன வார ராசி பலன்களுக்கு போகலாம். இந்த வாரம் கிரகநிலை மாற்றங்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது 4 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. முதலாவது மாற்றமாக 2024ஆம் வருடம் ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, சித்திரை மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு, தமிழ் மாதத்தில் சித்திரை மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுவுடன் இணைந்து கொள்கிறாருங்க. அடுத்த மாற்றமாக செவ்வாய் பகவான் நகர்கிறாருங்க. அவர் 22ஆம் தேதி ஏப்ரல் மாதம், அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு, தமிழில் சித்திரை 9ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு, புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களுடன் ஒன்றாக இணைந்து 4 கிரக சேர்க்கையாக மாறிவிடுகிறாருங்க. மூன்றாவது மாற்றம் சந்திர பகவான் நகர்வினால் ஏற்படுகிறதுங்க. அவர் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு, தமிழில் சித்திரை மாதம் 10ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கன்னியிலிருந்து துலாமிற்கு நகர்கிறாருங்க. 4வது மற்றும் கடைசி கிரகநிலை மாற்றமாக 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு, தமிழில் சித்திரை மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் மீனத்திலிருந்து மேசத்திற்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய குரு, சூரியனுடன் இணைந்து கொள்கிறாருங்க சுக்கிர பகவான். எனவே இந்த மாதிரியான கிரகநிலை மாற்றங்கள் காரணமாக இந்த வாரம் நமது மீனராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் 9:57 முதல் வியாழக்கிழமை வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த வாரத்தில். அந்த மாதிரி சந்திராஷ்டம தினத்தில் நமது ரெகுலர் வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லதுங்க. இந்த வாரம் பொதுவாக பார்த்தீங்கன்னா, யார்கிட்டையும் வாக்குறுதிகள் கொடுத்து நீங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது. தேவையற்ற வாக்குறுதிகளை அள்ளி வீசுவதை தவிர்ப்பதை இந்த வாரம் நீங்கள் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. மற்றபடி ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அனைத்திலுமே வெற்றியாகி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உங்களுக்கு உருவாகும். ஆனால் இந்த வாரத்தில் நீங்கள் புதுசாக கடன் வாங்கக்கூடாது, அதை தவிர்த்துறது ரொம்ப முக்கியங்க. பொருளாதாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள், நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. உங்களது உடல் ஆரோக்கியம் சூப்பராக முன்னேற்றம் அடையும் நண்பர்களே. விலை உயர்ந்த சில பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். மனசில் புதிய ஆசைகள், புதிய லட்சியங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க. நண்பர்கள் வட்டாரம் பெருகக்கூடிய வகையில் புதிய நபர்களாக உங்களுக்கு அறிமுகங்கள் நிறைய கிடைக்க பெறுவாங்க. நிறைய வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்புகளும் சேரும். மனசில் இருக்கக்கூடிய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். சில பேருக்கு புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக இருக்குங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அலட்சியமாக இல்லாமல் திட்டமிட்டு செயலாற்றுங்கள். உங்கள் பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். ஆரோக்கியத்தில் இந்த வாரம் ரொம்ப சூப்பரான ஒரு வாரமாக உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டான ஒரு வாரமாக அமையுதுங்க. உங்களது ஆரோக்கியத்திற்காக நீங்கள் அர்ப்பணிப்போடு செயல்பட வேண்டியது அவசியம். அதன் மூலமாக உங்களது உடல் நோயிலிருந்து நீங்கள் கண்டிப்பாக விடுதலை பெறுவதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகுங்க. நீங்கள் தியானம் செய்யலாம், யோகா செய்யலாம், உடற்பயிற்சி செய்யலாம், முடிந்த வரைக்கும் பச்சை காய்கறிகளை சாப்பிடலாம். அதன் மூலமாக இந்த வாரம் உங்களுக்கு ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக முன்னெடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பிஸ்னஸ் பீப்புள்ஸ்க்கெல்லாம் உங்கள் வேலைகள், சொந்த தொழில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் வேலைகளில் நீங்கள் சுறுசுறுப்பாக பம்பர் மாதிரி சுற்றி வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்கள் உங்கள் கீழே பணிபுரிய ஊழியர்களை எண்ணிக்கை அதிகரித்துக் கொள்ள வகையில் புதிய தொழிலாளர்களை நீங்கள் சிறப்பாக சேர்த்திடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஒருவேளை கூட்டி வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான தனலாபம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். எனவே லாபகரமான ஒரு வாரம் வியாபாரிகளுக்கு. கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. வியாபாரம் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் காரணமாக பொருளாதார உயர்வு ஏற்படுங்க. மனதிற்கு திருப்தி தரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் சக கலைஞர்கள், கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய சக கலைஞர்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சரிங்க, நான் உத்தியோகத்தில் இருக்கேன், எனக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் காத்திருக்குங்க. நண்பர்களே, நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்கன்னா இப்பொழுதே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள். இதனால் தினசரி நமது ராசி பலன்கள் வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் நீங்கள் நமது ராசி பலன்களை பார்க்க முடியும். எங்களுக்கும் நல்ல ஒரு ஆதரவாக அமையும். ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அனைவருமே நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் பணிகளை அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சில வேலைகளை தள்ளி வச்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குங்க. அதன் காரணமாக நீங்கள் உடனடியாக உங்கள் வேலைகளை முடிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்கள் சில பேர்
ஆப்சென்ட் ஆகிறதுனால விடுமுறை எடுத்துக்கிட்டதுனால அவருடைய பணிகளையும் நீங்கள் சேர்த்து பார்க்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. ஆனால் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலைவாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். எனவே வேலை தேடும் இளைஞர்கள் எந்த விதமான இன்டர்வியூ நீங்கள் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்க. இந்த வாரம் உங்களது கனவு எதுவோ அது எல்லாத்தையும் நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியுங்க. உங்கள் கனவாக இருக்கக்கூடிய விஷயங்களை செயல் வடிவில் மாற்றக்கூடிய வாரமாக இந்த வாரம் உத்தியோகத்தில் உங்களுக்கு அமையுதுங்க. அலுவலக பணிகளை சில பேர் நீங்கள் இனிமையாக நினச்சிட்டு இருப்பீங்க. அவருங்க கூட பேசிகிட்டு இருக்கவே மாட்டார், எப்போ பார்த்தாலும் உண்மையாக இருப்பார். அதனால் அவருங்க எதிரி போல ஒரு தோற்றம் உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்தால் அதெல்லாம் பொய்ங்கிற நிறுவனக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. எனவே அற்புதமான ஒரு வாரம், உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலையை அந்த மாதிரி நபர்கள் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க. எனவே மோசமான அனுபவங்கள் ஏதாவது இருந்தாலும் சக ஊழியர்களிடம் இருக்கக்கூடிய மோசமான அனுபவங்களை மறந்துவிட்டு நீங்கள் புதிய நேர்மறையான ஒரு தொடக்கத்திற்கான ஒரு முன்னேற்றமான பாதைக்கு வந்து வழியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அதற்காக நல்ல முடிவை எடுக்கலாம். அதன் மூலமாக உத்தியோக பணிகள் மிகச்சிறப்பாக மாறுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையற்ற தன்மை வந்து உங்கள் காதல் வாழ்க்கையில் இருக்குங்க. அதனால இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோதான் விலகி போனாலும் உங்கள் மனக்குறந்த காதலுடன் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியாதுங்க. அதனால வாழ்க்கையுடைய பல்வேறு பகுதிகளில் அந்த கருத்து வேறுபாடுகள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுனால காதல் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க. காதல் உணர்வுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் உங்கள் அலுவலக பணிகளுக்கு கொண்டு போகக்கூடாது. அதனால உங்கள் வேலைகளில் கவனம் செலுத்த முடியாமல் போகலாம். அதனால காதல் வாழ்க்கையில் ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு வலுவில்லாத சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் பொறுமையாக இருந்து அமைதியாக இருந்து அதை சமாளிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். எந்த விதமான தவறான நடவடிக்கைகளும் பேச்சுகளும் இந்த வாரத்தில் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். காதல் வாழ்க்கையில் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப பொறுமை அதிகமாக தேவை. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன குறைகள் இருந்தால் அது எல்லாத்தையும் நீக்கிக் கொள்வதற்கு உங்கள் குடும்ப பெண்கள் வந்து கண்டிப்பாக நல்ல வழிமுறைகளை உருவாக்கி தருவாங்க. அவருடைய பொறுப்புகளை உணர்ந்து குடும்ப பெண்கள் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. இந்த வாரம் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சூழ்நிலைகள் வந்து உங்கள் தைரியத்தை சோதிக்கதாக அமையலாங்க. கொஞ்சம் சோதனை மிக்க காலமாக உங்களுக்கு இருந்தாலும் உங்கள் தைரியத்தை சோதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்க முடியும். உங்கள் காரியங்களில் தைரியத்தை மட்டும் இழக்காமல் நீங்கள் வந்து திருமண வாழ்க்கையிலிருந்து சிறப்பாக மேம்படுத்துவதற்கான வழிமுறைகளை உருவாக்கி கொள்ளுங்கள். பல சிரமங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த சூழ்நிலை எல்லாத்தையுமே உங்கள் உணர்ச்சியில் கண்ட்ரோல் படுத்திட்டு நீங்கள் வந்து நல்ல சூழ்நிலை உருவாக்கி கொள்வதற்காக நீங்கள் புதிய ஐடியாக்களை மேற்கொண்டு செயல்படுவது நல்லதுங்க. இந்த வாரம் உங்கள் தைரியம் மற்றும் பொறுமைக்கான டெஸ்டிங் வந்து உங்கள் குடும்ப வாழ்க்கை மூலமாக அமையலாம். குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே ஆனால் ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார நிலையில கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னா பண கஷ்டம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் உங்கள் சொந்த பந்தங்களுடைய ஆதரவு இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து நீங்கள் தேவைப்பட்டால் நிதி உதவி கண்டிப்பாக இந்த வாரம் பெற முடியும். இதன் காரணமாக உங்களுடைய சாதகமில்லாத சூழலை கூட உங்களுக்கு சிறப்பாக எதிர்கொண்டு பாதகமில்லாத ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள முடியுங்க. எனவே நிதி நெருக்கடியை நீக்கிக்கொள்ள உங்களுக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்கள் மற்றும் உங்களது உறவினர்களுடனான உறவை வந்து மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அதே திசையில் நீங்கள் உங்கள் நண்பர்கள் உறவுகளுடைய உறவை மேம்படுத்திக் கொண்டு அதே டைரக்ஷனில் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறது ரொம்ப நல்லதுங்க. உறவுகள் வலுப்பெற நீங்கள் முயற்சிகள் நிறைய மேற்கொள்ளலாம். உங்களது பெற்றோரோட உடல் ஆரோக்கியம் இத்தனை நாளாக பாதிக்கப்பட்டிருந்தால் அது இந்த வாரம் சரியாகி விடுங்க. அதன் காரணமாக உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த வாரம் சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு வாரமாக உங்களுக்கு அமையுங்க. நீங்கள் இந்த காலகட்டத்தில் புதிதாக ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்க முடியும் அல்லது அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கு பிளான் பண்ணலாம். உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. மாணவர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வாரம் உங்களது மூத்த அண்ணன் அல்லது அக்கா போன்ற மூத்த சகோதர சகோதரிகள் சில முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு பாடங்கள் சம்பந்தமான தெளிவை வந்து உங்களுக்கு ஏற்படுத்திக் கொள்வதற்கு படிப்பில் உதவி செய்வாங்க. அதன் காரணமாக உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய ப்ரெஷர்லேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. சில விஷயங்கள் புரியாத விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள் உடன் பிறந்தவர்கள் மூலமாக நீங்கள் வந்து நல்ல வகையில் புரிந்து கொள்ள முடியும். அதற்காக நீங்கள் அவர்களோட உதவியை கண்டிப்பாக நாடலாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தக்கூடாதுங்க. நீங்கள் ஒரே விதமான சப்ஜெக்ட் மட்டும் படிக்காமல் பல்வேறு விதமான சப்ஜெக்டில் வந்து பாடத்திட்ட நடவடிக்கைகள் தீவிரமாக நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா உங்கள் மனதில் நிறைய ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் உருவாகும். அதனால் ஒரே விஷயத்தில் ஒரே சப்ஜெக்டில் போய் நீங்கள் மாட்டிக்க வேண்டாம். எல்லா சப்ஜெக்டையும் கலந்து படித்து இந்த வாரத்தில் நல்ல ஒரு உதவிகளை பெறக்கூடிய வாரமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல கல்வி சம்பந்தமான முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த வாரம் பரிகாரங்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் காலலட்சுமி தேவிக்கு செந்தாமரை மலை சூட்டி வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்லதுங்க. மேலும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நாகதேவர்களை வழிபட்டு வாருங்கள். உங்கள் முயற்சிகள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் இடையூறுகள் எல்லாத்தையும் உங்களால் விலக்கிக் கொள்ள முடியும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறதுங்க. அதனால் தாராளமாக உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நமது மீனம் டுடே ரசபலன் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது மீனம் டுடே ரசபலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதனால புதிய வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக அமையும். மீண்டும் அடுத்த வார ராசிபலன்கள் மற்றும் தினசரி ராசிபலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். Thank you friends. Have a wonderful week this week.